ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. மங்களகரமான ஏவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். எல்லாருக்கும் அந்த ராட்சச கணம்னு ஒன்று ஒரு பயம் இருக்கும். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கணம் உண்டு. திருமண பொருத்தத்துக்கு தான் இல்லை, நீங்கள் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பா இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணின்னும் போது அந்தந்த நட்சத்திரங்களுக்குரிய கணம், அதாவது 3 விதமாக சொல்லுவாள். ஒரு நட்சத்திரம் ஒரு கணம். கணம் என்னென்ன இருக்குன்னா தேவ கணம், ராட்சச கணம், மனுஷ கணம், இப்படி 3 கணங்கள் சொல்லுவாள். அது ராட்சச கணம்னு ஒன்று ரொம்ப பயப்படுவாள். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே பார்த்தா ஒரு நட்சத்திர ரீதியாக ஒரு பொண் ராட்சச கணமாக இருந்தால் அவள் குணமும் ராட்சச கணமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. குணம்ன்றது ஜாதக ரீதியாக லக்னபாவம் பாக்கியஸ்தானம் ரெண்டுத்தையும் வச்சு அமையக்கூடியது. அந்த பெண் ரொம்ப கோபமாக இருப்பாள், ஆக்ரோஷமாக இருப்பான்னு தப்பாக கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, பொண்ணு ராட்சச கணமும் பையன் தேவகணமாக இருந்துட்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடாதுன்னு. பையனோட நட்சத்திர கணத்தையும் பெண்ணோட நட்சத்திர ரீதியாக வரக்கூடிய கணத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடியது கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் இல்லைன்னு ஒன்று 2 பேரும் சண்டை போடுவா, சச்சரவாக இருக்கும், மன வருத்தம் இருக்கும், பிரிஞ்சு போயிடுவா, அப்படிலாம் ஒரு பயம் இருக்குது. ஆக குலம் கோத்திரம் உங்களுக்கு பொண்ணு பிள்ளை எல்லாம் பிடிச்சிருந்து இந்த கணப்பொருத்தம் இல்லைன்னா இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணலாம். இந்த கணப்பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் துலா புருஷ தானம்னு பண்ணுவான். அதே மாதிரி பண்ணிங்கன்னா போகிறோம். தராசுக்கு இப்போ பழைய தராசோ புது தராசோ மனுஷா உட்காரக்கூடிய அளவு இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தூபதீபம் காட்டி ஒரு பக்கம் ஆணோ பெண்ணோ உட்கார்ந்து, அதாவது யார் பண்ணணும்னு நினைக்கிறாளோ பெண் வீட்டுக்காரோ பிள்ளை வீட்டுக்காரோ, இன்னொரு பக்கம் அவளுக்கு எடைக்கு எடை அரிசி நவதானியங்கள் இதை கொடுக்கறது. இல்லை அரிசி கொஞ்சம் பருப்பும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த துலா புருஷ தானம் பண்ணால் கணப்பொருத்த தோஷம் விலகும். அப்படி முடியல, இந்த மாதிரி அவ்வளோ பெரிய தராசு கிடைக்கலன்னா அவளோட எடை உங்களுக்கு தெரியும். அந்த எடைக்கு எடை நீங்கள் அந்த அரிசியும் பருப்பும் தானம் பண்ணால் போகிறோம். கோயில்களுக்கோ மற்ற இடத்துக்கோ கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் அரிசி பருப்போட கொஞ்சம் காய்கறியை சேர்த்து மொத்தம் அந்த பெண்ணோ ஆணோ அவளோட எடைக்கு எடை இருந்தால் போகிறோம். இப்போ 80 கிலோ இருக்கான்னா இப்போ காய்கறி ஒரு 10 கிலோ, பருப்பு ஒரு 5 கிலோ, மீதி அரிசின்னு கூட அப்படி கொடுத்துடலாம், கலந்து கொடுக்கலாம். இந்த அரிசியை மட்டும் கொடுக்காம கொஞ்சம் அந்த அரிசியோட பருப்பும் காய்கறியும் சேர்த்து, இல்லை பருப்பு மட்டுமாவது கொஞ்சம் சேர்த்து, இல்லை நவதானியம் கொஞ்சம் சேர்த்து அந்த எடை எவ்வளவோ அந்த எடை வந்தால் போகிறோம். இல்லை பையன் பொண்ணு 2 பேரோட எடைக்கு ஈக்குவலாகவும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பொண்ணு எடைக்கோ இல்லை பையன் எடைக்கு மட்டும் கொடுத்தாலும் சரி. ஆனால் பொண்ணு பையனோட எடைக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளை வீட்டுக்காரன் அதை பங்கு எடுத்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால் கொடுக்கும் பொழுது அது என்ன செலவோ அதில் பாதி பையன் வீட்டுக்காரர் எடுத்துக்கணும். அந்த அரிசியும் பருப்பையும், இல்லை அந்த அரிசி மட்டும்னா அரிசியை நீங்கள் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். கோயில்கள் அன்னதானம் பண்ணுறா இல்லையா, ஏழைகளுக்கோ இல்லை பக்தர்களுக்கோ அன்னதானம் பண்ணுற இடத்துல அதை கொடுத்துடலாம். இல்லை ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான ஏவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2017 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம இந்த 10 பொருத்தம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருத்தம் இல்லைன்னா என்ன வித பரிகாரம் பண்ணலான்றதை பற்றி பேசிட்டு வந்தோம். இப்போ தினப்பொருத்தம் கணப்பொருத்தம்ன்ற 2 விஷயத்தை பற்றி பார்த்தோம். மாகேந்திர பொருத்தம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். மாகேந்திர பொருத்தம்ன்றது ஒரு நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் எண்ணி வரக்கூடிய
அந்த எண்ணிக்கையை கொண்டு சொல்கிறது மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம்ன்றது பெண் நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரும்பொழுது ஆண் நட்சத்திரத்தில் வரக்கூடியதை பற்றி பேசுகிறோம். இந்த மகேந்திர பொருத்தத்தில் பார்க்கும்பொழுது தின பொருத்தத்தில் 7ன்றது பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவா, 19ன்ற நட்சத்திரம் பொருத்தம் இல்லைன்னுவா, 25 பொருத்தம் இல்லைன்னுவா. ஆனால் மகேந்திர பொருத்தம்னு வரும்பொழுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தின பொருத்தத்தில் இல்லாத மகேந்திர பொருத்தத்தில் இருக்குன்னுவா. ஆனால் ஒரு விஷயத்தில் பார்த்தா இது ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக தெரியும். மகேந்திர பொருத்தம் இப்போ 7வது நட்சத்திரத்துக்கு மகேந்திர பொருத்தம் இருக்குன்னுவா, ஆனால் தின பொருத்தம்னு பார்க்கும்போது அது இருக்காது. இது ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு. அதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா அதுக்காக விவாகத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக நீங்கள் விவாகத்தை நிறுத்த வேண்டாம்னு சொல்லுவோம். அப்போ இந்த மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான பரிகாரம் பெண் வீட்டுக்காரே செய்யலாம். தின பொருத்தம், கண பொருத்தம், இந்த இதில் 3ஆவதாக வரக்கூடிய இந்த மகேந்திர பொருத்தம் அப்படி இல்லைன்னும் போது என்ன பரிகாரம் பண்ணிவிட்டு விவாகம் பண்ணலாம், அதை இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் பரிகாரம் பண்ணுமானா பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம். பரிகாரம்னு ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து 5 நதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண், இது வந்து ரொம்ப எளிய இதில் சொல்கிறதா இருந்தால் கால்படாத மண் சொல்லுவாள். 5 நதி, அது கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி. இப்போ சரஸ்வதி தான் காணாமல் போயிடுதுன்னு சொல்கிறோம். பாருங்கள், இப்போ நதி வற்றி போகும்னு சொல்லுவாள். நதியே காணாமல் போகிற அளவு நம்ம இருக்கும், கவனக்குறைவாக இருக்கும்னு தான் சொல்லணும். சரஸ்வதி நதி வந்து அருவமாக போகிறதா சொல்லுவாள். இப்போ நம்ம எந்த புண்ணிய நதியாவது இல்லை காவேரின்னு எடுத்துக்கலாம். புண்ணியமான நதி, கால்படாத மண் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியலன்னா கொஞ்சம் கடைசிபட்சமாக சொல்கிறோம், துளசி மண், புத்து மண் இதெல்லாம் சொல்லுவாள். துளசி செடியிலேருந்து எடுக்கக்கூடிய மண், புத்துலேருந்து எடுக்கிற மண், இது மாதிரி மண் 5 பிடி எடுத்து ஒரு சிவப்பு புது பட்டுப்புடவை வாங்கி 5 சுமங்கலி பெண்களை வர சொல்லி இந்த மண்ணை வந்து அந்த பட்டுப்புடவை மேலே விரிச்சிட்டோம். இவாள் 5 பேர் நடந்து வர சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பாதத்தூளி எடுத்து சேர்த்து வைக்கிறது, சேர்த்து அம்பாளோட மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணுவாள். சிலர் சிவப்பு புடவை தானமாக கொடுக்கறதும் உண்டு. இந்த அந்த பூஜையை நம்ம வந்து பண்ணிட்டோம். 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மருதாணி மரக்கன்று வாங்கி 5 கோயிலில் நடணும். இல்லை கோயிலோட நந்தவனம், தோட்டம் இதில் நடலாம். மருதாணி செடி வாங்கி இந்த 5 பெண்கள் வந்து சுமங்கலி பெண் நடந்து வந்த பிறகு அவளை உட்கார வச்சு அவளுக்கு வந்து நம்ம வந்து அன்னபோஜனங்கள்லாம் கொடுத்து, அதாவது என்ன பண்ணால் சுமங்கலி பூஜை எப்படி பண்ணுறோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவளுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து வெத்தலை பாக்கு, குங்குமம், மருதாணி, கண்ணாடி, சீப்பு இதெல்லாம் நறுக்கப்பட்டு இதெல்லாம் கொடுத்து அவளை வழி அனுப்பிச்சி வைக்கிறது. அதுக்கப்புறம் 5 வெள்ளிக்கிழமை மருதாணி மரக்கன்று நம்ம நடுறது. இதுக்கப்புறம் கல்யாணமான ஒரு மாதமும் அந்த மாதம் அதே நட்சத்திரம் வரும்போது மருதாணி மரக்கன்று நடுறது நல்ல பலன் தரும். இது செய்துட்டோம். மகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் 2 ஜாதகங்களையும் 100% சேர்க்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய, தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கை நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்களுக்காக நல்ல ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நேர்களோட கடிதங்கள் நம்ம பார்க்கலாம். இளங்கோ அப்படின்ற ஒரு திருவண்ணாமலையிலேருந்து எழுதியிருக்காங்க. பிறந்த தேதி 16/12/1976, ராசி கன்னி, நட்சத்திரம் ஹஸ்தம். நான் MA படித்துள்ளேன். வாடகை வீட்டில் தற்பொழுது வசித்து வருகின்றேன். எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். நான் தனியார் கம்பெனியில் விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்து வருகின்றேன். சம்பளம் குறைவாக வாங்கி வருகின்றேன். எனக்கு சம்பளம் போதவில்லை. 3 வருடங்களாக சம்பளத்தை கூட்டவும் இல்லை. எனவே நான் அரசாங்க வேலைக்காக தேர்வுகளை எழுதி வருகின்றேன். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அல்லது வேறொரு தனியார் கம்பெனியில் வேலை தேடலாமா அல்லது ஃபைனான்ஸ் தொழில் செய்யலாமா என்பதையும், வீடு வாங்கும் யோகம் உள்ளதா என்பதையும் சப்தரிஷி வாக்கின் மூலம் பார்த்து நல்ல தீர்வையும் மற்றும் பரிகாரத்தையும் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. சுவாமிஜி, இவருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு இவர் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க.